ராசதி, ஏமா நீ அந்த பிள்ளைய ஒரே வீட்டுல இருக்கணும்? ஏத்த வீடு தானே அவ அண்ணன் அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருக்காவ, அந்த வீட்டுல இருக்கட்டுமே. எதுக்கு ஒன்னா இருக்கிய? பாக்குறவே கேக்குறவே என்ன நினைப்பாவ? என்ன யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோனே. இவ்வளவு நாளா நான் தானே தப்பா இருந்திருக்கேன். அந்த மீனா ரொம்ப நல்லவனே. எனக்காக அவ வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருந்தா. எனக்கு அப்பதானே புரிஞ்சது நம்ம தான் தப்பா இருக்கோன்னு. இப்போ அவளை மன்னிச்சு என் தங்கச்சியை ஏத்துக்கிட்டேன். அதனால எனக்கு இப்போ அவ மேல எந்த கோவமும் இல்ல, எந்த வருத்தமும் இல்லனே. முன்னாடி ஒரு பொறாம போட்டி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி எந்த உணர்வும் என் மனசுல இல்லனே. அவளை பழி வாங்கணுங்கிற நினைப்பும் இல்ல. நான் ரொம்பவே அன்பா மாறிட்டேனே. நீயே எதுவும் நினைக்காதனே. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நாங்க ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுதான் சரின்னு எனக்கு தோணுச்சு. அவளும் புருஷன் இல்லாம தானே இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்கா. இதுக்கப்புறம் நாங்க சேர்ந்து வாழ்ந்து என்ன குழந்தையா பெத்துக்கிட போறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா நாங்க ஒன்னா இருக்கோம். அவ்வளவுதான். இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நாங்க சந்தோஷமா தானே இருக்கோம். சரிம்மா தங்கச்சி, நீ எவ்வளவு சொல்லும் போது இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். சரிண்ணே, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அவரும் இப்ப என்னை நல்லா பாத்துக்கிட்டியாரு. ஒரு பிரச்சனையும் இல்லனே. நீ எதுவும் நினைக்காத. சரிம்மா தங்கச்சி. தங்கச்சி, நான் சொல்றத கேளுமா. நீ இந்த வீட்டுல இருக்காண்டா. உனக்கு நான் அண்ணே வாங்கி தந்த வீட்டுல போய் இருமா. மாப்பிள்ளைய அங்க வந்து இருக்க சொல்லு. என்ன அவர் என் கூட வந்து இருந்தா ராசாத்தியக்கா தனியா இருப்பாவல்ல. பிரியங்காவும் உங்க வீட்டுக்கு வந்துருவா. அவ எப்படின்னே ஒத்தையில இருப்பாவ. எனக்கு நீங்க சேர்ந்து இருக்கிறது சரியா தெரியலம்மா. ஏற்கனவே உன்னை ஆள் வச்சு அடிக்க பார்த்தாவ. இப்போ ஒன்னா இருந்தா உன்னை ஏதாவது பண்ணிருப்பாவளோன்னு எனக்கு பயமாவே இருக்கு. அதுக்குதான் சொல்றேன் தங்கச்சி, நீங்க ஒன்னாலாம் இருக்காண்டா. தனித்தனியாவே இருங்க. மாப்பிள்ள வேணா ஒரு நாள் அந்த வீட்லயும் ஒரு நாள் இந்த வீட்லயும் இருக்கட்டும். அதுதான் சரியா இருக்கும். சேர்ந்து இருந்தா என்னைக்குனாலும் பிரச்சனை தான். இல்லனே, ராசாத்தியக்கா முன்னாடி மாதிரி இல்லாவிய மாறிட்டாவனே. என்கிட்ட மன்னிப்பு கேட்டாவ, என் பிள்ளைட்டு மன்னிப்பு கேட்டாவ, ஏன் உங்ககிட்ட எல்லாம் கூட மன்னிப்பு கேட்டாவலனே. அவிய முன்னாடி மாதிரி இல்லனே, நிஜமாலே மாறிட்டாவ. தங்கச்சி, பாம்புக்கு என்னதான் நம்ம பாலே பார்த்தாலோ அது விஷத்தை தான் கக்கும். அது குணத்தை இன்னைக்கு அது மாத்திக்கிடாதுமா. இவைய இன்னைக்கு வேணா திருந்தின மாதிரி நடிக்கலாம். ஒரு நாள் உண்மையான குணம் வெளியே வரதான் செய்யும். ஏன் நீயும் அவரும் சந்தோஷமா பேசிக்கிட்டது கூட அவங்களுக்கு பிடிக்காம போகலாம். அப்போ நீ ஏதாவது செய்யணும்னு நினைக்கலாமா. அண்ணன் சொல்றத தயவு செஞ்சு கேளுமா. நீ தனியா இரு, இல்ல நம்ம வீட்டுக்கு வந்துரு. நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். இல்லனே, நான் இங்கே இருக்கேன்னு ராசாத்தியக்கா கிட்ட சொல்லிட்டேன். அவரும் இங்கதானே இருக்காரு. அவர் என்ன பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாருனே. எனக்கு இங்க ஒரு பயமும் இல்ல. ராசாத்தியக்கா ஒண்ணும் பண்ண மாட்டாவ. எனக்கு அவிய மேல முழு நம்பிக்கை இருக்குனே. நீ பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நான் அந்த வீட்டுக்கு போயிரியனே. சரிம்மா தங்கச்சி, இதுக்கு மேல உன் இஷ்டம். அண்ணன் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வருத்தப்படாதனே, நீயே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிடுவா. எம்மா எம்மா மைனா வாமா. வாங்க மாப்ள. என்னம்மா இவ்வளவு லேட்டா வரா? சீக்கிரமா வர வேண்டியதானே. காலையில வந்தவங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டாவே. இப்ப மதிய சாப்பாடே தயாராயிட்டு. எம்மா சீக்கிரம் வரலான்னு தான் நினைச்சேனா. இவரு வரதா கொஞ்சம் டைம் ஆயிட்டு. சரிம்மா, மாமனார் மாமியார் வரலையோ? இல்லம்மா, அவங்க வரல. எங்களதான் போயிட்டு வர சொன்னாவ. ஏம்மா அவியல் கோவம் இன்னும் போகலையோ? இல்லம்மா, முன்னாடி மாதிரி இல்ல. முன்னாடி மாதிரி இருந்திருந்தா என்னை விட்டுருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களே நாங்க கேட்ட உடனே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அத்தை முன்னாடி மாதிரி இல்லம்மா, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு தான் வராங்க. முழுசா மாறிடுவாங்க. ஆமாத்த, எங்க அம்மா முன்னாடி மாதிரி இல்ல. மைனட்ட இப்போ அன்பாதான் இருக்காங்க. ஆமாம்மா, அன்பாதான் இருக்காவ. சரிம்மா, அன்பா இருந்தா சந்தோஷம் தான். மைனா, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன் மாமா. தம்பி, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கு பெரியப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க ரெண்டு பேரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். மைனா வாமா, சாப்பிட போலாம். சரிம்மா. மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள சாப்பிடலாம். வாங்க வாங்க வாங்க. என்ன மைனா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு பெரியம்மா. மர்மவனே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆண்டி. வாங்கப்பா, உள்ள வாங்க, சாப்பிட போலாம். சமந்தி வாங்க, சாப்பிட போலாம். சரோஜா சரோஜா வாங்க வாங்க வாங்க. வாங்க சரோஜாம்மா, வாங்க வாங்க குழந்தைம்மா. ரெண்டு பேரும் ஒண்ணா வந்துட்டியே? ஆமா, நான் இப்பதான் வேலை விட்டு வந்தேன். சரோஜாமாவும் இங்க வரதுக்கு தான் கிளம்பி நின்னாவ. அதான் ரெண்டு பேரும் ஒன்னா வந்துட்டோம். சரி, நீங்க ரெண்டு பேரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரோஜாம்மா, உங்களுக்கு மனசுல எந்த வருத்தமும் இல்லையே? அதான் நீங்களே மனசு கஷ்டப்பட்டு மன்னிப்பு கேட்டீல்ல. எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. சரி சரோஜாம்மா, வாங்க வாங்க. இப்பதான் வாரியலோ? ஆமா, இப்பதான் வாரோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். குழந்தைம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க மக மாதிரியே இப்ப என் மகளும்
அப்படியா, நீங்களும் பாட்டியா போறீங்களா? ஆமா குழந்தம்மா. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். கறியில ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? செல்லம்மா அத சாப்பாடு ரெடி ஆயிட்டுல. இல்ல காவிய வெயில வந்திருக்காவல, முதல்ல ஜூஸ் குடிக்கட்டும், ரெண்டாவது சாப்பிடலாம். உட்காருங்க, ஜூஸ் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும், எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கொடுங்க. நாங்க ஏதாவது வேலை செய்யணுமா? இல்ல இல்ல, நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், வாங்க சாப்பிட போவோம். எமோ என்னை பெத்த தாயே வந்துட்டியா? ஆமா குழந்தை, ராசாத்தி அக்கா வீடு தேடி வந்து கூப்பிட்டாவ, அதான் வந்தேன். சரிம்மா, சாப்பாடுலாம் ரெடி ஆயிட்டு வா சாப்பிடலாம். பெரியம்மா நீங்களும் வாங்க சாப்பிட போலாம். சரிம்மா. சரோஜா எங்க? சரோஜா ரூம்ல தான் இருக்க, வாங்க. வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வேணுங்கிறது கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, இது நம்ம வீடு, கூச்சப்படாம கேளுங்க. குழந்தை மட்டன் கூட்டு வைக்கட்டுமாமா? செல்லம்மா என்ன கேள்வி இது, நல்லா வை. சரிக்கா. குழந்தை நல்லா சாப்பிடுமா? சரி சித்தி, சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். குழந்தை நான் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? சித்தி நீங்க இவ்வளவு சூப்பரா பிரியாணி செய்ய நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கடையிலே பிரியாணி வாங்காம உங்களை வீட்டுல செய்ய சொல்லி இருந்திருப்பேன். அப்பவே நான் ஆசைப்படும் போதெல்லாம் கடையில வாங்கி வந்து ஏமாத்தி விட்டீல. அது வந்துமா, நான் அப்ப பிரியாணி செஞ்சிருந்தாலும் இவ்வளவு டேஸ்டா வந்திருக்குமான்னு எனக்கே தெரியாது. இப்போ உங்க மேல இருக்க அன்புல ரொம்ப ருசியா வந்திருக்கு. ஆமா சித்தி, உங்க அன்பு வாழையில தெரியுது. அப்படியேம்மா, சாப்பிடுமா, நல்லா வயிற்றுக்கு சாப்பிடு. மாசமா இருக்கக்குள்ள கறி கேட்டு வாங்கி சாப்பிடணும். சரி சித்தி, ஸ்வீட் என்ன வச்சிருக்கிய? விருந்து வச்சிட்டு ஸ்வீட் இல்லாமலையா? கேசரி இருக்கு, பாயாசம் இருக்கு, சாப்பிட்டு எல்லாம் வைக்கிறோம். இன்னைக்கு ஃபுல்லா ஒன்னே தான் கவனிக்க போறோம். குழந்தை சொன்னல எங்க அம்மா பிரியாணி செஞ்சா சூப்பரா இருக்கும்னு. பாத்தியா எனக்கு பிரியாணி எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு? ஆமா அனுஷ்கா, நீ சொல்லும்போது நான் கூட நம்பவே இல்ல. உண்மையிலே சூப்பர் சூப்பர் சூப்பரோ சூப்பர். குழந்தை சாப்பிடும் போது இப்படி பேசக்கூடாதுமா, சாப்பிட்டுட்டு பிறகு பேசலாம். ஏன் சித்தி, சொந்த பந்தத்தோட கூடி இருந்து சாப்பிடியோம், பேசாம சாப்பிட்டா நல்லா இருக்குமா? ஹோட்டல்லையே சாப்பிடியோம். சரிங்க தேய். குழந்தை ஒரு மீன் துண்டு வைக்கட்டுமாமா? இருக்கு சித்தி, சாப்பிட்டுட்டு வாங்கிடி. இருக்கட்டமா, நீ நல்ல மீன் சாப்பிடணும். சித்தி வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட விருந்த நீ மறக்கவே கூடாது. வைக்கிறேன், நல்லா சாப்பிடு. இந்தாமா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சரி சித்தி, சாப்பிடியே. பா, சித்தியில் நம்மள விழுந்து விழுந்துல கவனிக்கவே பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு. சாப்பாடு ருசி அட்டகாசமெல்லாம் இருக்கு. குழந்தை செல்லம், இன்னொரு முட்டை வைக்கட்டுமாடா? வேண்டாம் சித்தி, மூக்கு முட்டை சாப்பிட்டாச்சு இப்பவே. இனி முட்டையை கொண்டு எங்க வைக்க? போதும் சித்தி, இலையில இருக்கிறத சாப்பிட்டாலே கொதவல வரைக்கும் வந்துடும். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, வயிற்றுல இப்ப பிள்ளை இருக்கு, நீ 2 ஆளுக்கு சேர்த்து சாப்பிடணும். இப்படி ஒரு முட்டை ஒரு ஆள் சாப்பாடுல சாப்பிடக்கூடாது, 2 ஆளுக்கு சேர்த்த மாதிரி சாப்பிடணுமா இல்லையா? 2 முட்டை வைக்கிறேன், நல்லா சாப்பிடு. ஐயோ, உங்க அன்பு தோலை தாங்க முடியலையே. என் இலையிலே அவளத்தையும் கொட்டிட்டு இருக்கல, மத்தவங்களுக்கும் கொட்டுங்க சித்தி. சரிம்மா, எல்லாருக்கும் வைப்பேன். அனுஷ்காமா, உனக்கு ஒரு முட்டை வைக்கட்டுமாமா? எம்மா முட்டை இருக்கு, வேணும்னா வாங்கிடி. அனுஷ்கா அப்படி சொல்லாதம்மா, நீ மாசமா இருக்க பத்தியா, நல்லா சாப்பிடு. எம்மா வேணும்னா வாங்கி சாப்பிடுமா, மத்தவங்களுக்கு வை, வேஸ்டா போயிடும். அத்தைக்கு வேணுமான்னு கேட்டு வை. சம்மந்திக்கு வைக்காமலா? சம்மந்தி ஒரு முட்டை வைக்கட்டுமா? சம்மந்தி வச்சிருக்கிறது என்ன சாப்பிடலையே, சாப்பிட்டுட்டோம். வேணும்னா கூப்பிட்டு வாங்கிக்கிட்டே, நம்ம வீடு தானே. சரி சம்மந்தி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மாப்பிள்ள சாப்பிடுங்க, மாப்பிள்ள வேணும்னா கேளுங்க. சரித்த. சித்தி எல்லாம் மாட்டா உண்மைதான். இதுக்கு மேலே நம்ம அவில சந்தேகப்பட்டு இருக்க கூடாது. பாசத்துல அள்ளி அள்ளிலாம் நிறைக்கவே இல்லையே, வயிறு நிறைஞ்சு போச்சு. ஆனா ஒன்னும் செய்யலையே நம்மளுக்கு. அப்போ உண்மையா பாசத்துல செஞ்சிருக்காவ, மாறி இருக்காவ. அதனாலதான் டேஸ்டா இருக்கு சாப்பாடு. ஐயோ, மைண்ட் வாய்ஸ்னு சத்தமா வெளியே பேசிவிட்டனோ. எத்தே நீங்களும் மாறிடுங்க தேய். எத்தே இந்த குமரிங்க வார்த்தையை மாத்திட்டீங்கனாலே நீங்க மாத்தியன்னு அர்த்தம் தேய். அதை மட்டும் முதல்ல மாத்திருங்க. எத்தே அப்படியே கூப்பிடுங்க தே, நல்லாதான் இருக்கு. பாத்தியெல்லாம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிய. இப்ப எப்படி இருக்கு? சரோஜா, ஆனந்த் ஏதாவது வைக்கட்டுமாப்பா? வேண்டாத்த, வேணும்னா வாங்கிக்கிடி. என்னே உங்களுக்கு ஏதாவது வைக்கணுமானே? எதுவும் வேண்டாமா. என்னே மைனி ஏதாவது வைக்கட்டுமா? கூட்டு கொஞ்சம் வைக்கட்டுமா? வேண்டாமா தங்கச்சி, வேணும்னா கேக்குறேன். சரிண்ணே, எல்லாரும் பாயசத்தை குடிச்சிட்டு எழும்பணும்.
சரிம்மா தங்கச்சி. தங்கச்சி மீனா என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா, கால் லேசா ஸ்லிப் ஆயிட்டு. நீ வாடி என்கிட்ட குடு. ஏக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நானும் சாப்பாடு வைக்கிறேன்க்கா. வேண்டாம் மீனா, நீ போய் உட்காரு. பரவாயில்லக்கா, ஒண்ணும் ஆகல. பரவாயில்ல மீனா, பா ஒரு வாரமா வந்து உட்காரு, ஒரு 5 நிமிஷம். சரிக்கா. ஷடட்டு பாபாப்பா, அந்த ராசாட்டி உண்மையிலே மாறி இருக்காவங்க. ஆமா நிலம்பரி, இப்ப பாக்கும்போதுதான் எனக்கும் புரியுது. பாட்டியலா, சின்னதா காலி அடர்னதுக்கே அவளை போய் உட்காருன்னு சொல்லியாவ. அப்படி இருக்கும்போது மீனாவிய வீட்டுல இருந்தாவிய நல்லாதான் பாத்துக்கிடுவாவன்னு எனக்கு தோணுது. சரி நிலம்பரி, எனக்கும் இப்ப அப்படிதான் தோணுது. நான் தங்கச்சிக்கிட்ட முதல்ல தனியா போய் இருமான்னு தான் சொன்னேன். ஆனா நம்ம சம்மந்தி நிஜமாலே தான் மாறி இருக்காவல்ல. ஆமாங்க, என்கிட்ட அன்னைக்கு வீட்டுக்கு வந்து பேசினாவல்ல, எனக்கு அப்பவே தெரிஞ்சிட்டாவிய மாறிட்டாவன்னு. ஏன்னாவிய மாறலனா எதுவா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் பேசிடுவாவ. இந்த செல்லம்மா மாதிரி கிடையாது, பின்னாடி ஒண்ணு முன்னாடி ஒண்ணு எல்லாம் பேச மாட்டாவ. ஆனா அன்னைக்கு மனசார நம்ம வீட்டுக்கு வந்ததாவிய மன்னிப்பு கேட்டாவங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சிட்டு. இப்போ இங்க வந்து நேர்ல எல்லாத்தையும் பார்த்தேல்ல, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புறேன். ஆமா நிலம்பரி, புரிஞ்சிட்டு. வேற வேணுங்க, நம்ம மீனா இங்கே இருக்கட்டும். அந்த வீட்டை வேணா வாடகைக்கு விட்டுடலாம், இல்லனா நம்ம வந்து போனா வந்து தங்கிக்கிடலாம். சரி நீலாம்பரி, என் தங்கச்சி எங்க இருந்தாலும் சரி, அவ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். சரி ஷரட்டு பாபாப்பா.